எல்லாருக்கும் வணக்கம். அருவாங்க மணிக்கணும்னு பார்க்குறீங்களா? இந்த வாழை மரத்தை போட தான் வந்தேன். ஒரே போடு. இந்த வாழை மரத்தை இப்படி ஒரே போடாக போட்டால் இந்த இடம் கிராஸாக துண்டாயிடும்ல. அந்த துண்டான இடத்துல கொஞ்சோண்டு ஒரு குழிக்கரண்டியை வச்சு அப்படியே குடஞ்சி குழியாக ஆக்கி வச்சுருங்க. ஆக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து தண்ணி ஊறும். அந்த தண்ணியை எடுத்து காலையில் ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சைஸ் எப்பேற்பட்ட கிட்னி ஸ்டோனாக இருந்தாலும் அது கிட்னி உள்ளர இருந்தாலும் சரி பிளாடரில் இருந்தாலும் சரி ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். யூஸ்வலாகவே கிட்னி கல்லுக்கு வந்து வாழைத்தண்டு கூட்டு, வாழைப்பூ பொரியல் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு அது டைஜஷன் ஆகி அது மூலியமாக கிடச்சி அந்த கல் கரையிறதுக்கு டைரெக்டாக அந்த மரத்தை இப்படி ஒரு போடு போட்டிங்க அப்படின்னா இந்த இடம் துண்டாயிடும். ஸோ அதில் வந்து மறுநாள் பார்த்தீங்க கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஊறி வரும். ஸோ அந்த தண்ணி வடிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த வெட்டின பகுதியில் கொஞ்சம் குழியாக பறித்து வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி அப்படியே இருக்கும். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால ஒரு கேரி பேக் வச்சு அது மேலே நைட்டு எதுவும் பூச்சி கீச்சு டஸ்ட் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கட்டி வச்சிருங்க. மறுநாள் காலையில் அந்த கவரை பிரித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 டம்ளர் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியை எடுத்துட்டு ஜஸ்ட் வடிகட்டி ராவாக குடிக்கிறதுனால குடிக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மோரோட கலந்து உப்பு போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் கரைஞ்சி வந்திருக்கும். ஸோ கிட்னி ஸ்டோன், கிட்னி பிரச்சனை, வயிற்று வலியால் அவஸ்தைப்படுறவங்களுக்கு இந்த மெடிசனை சொல்லுங்கள். இன்னொரு வீடியோட சந்திக்கலாம். பை பாய்.